குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வியாழக்கிழமை 10/7/2025 ஜூலை மாதம். இன்று 10/7/2025 ஜூலை மாதம். விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 26 வியாழக்கிழமை. வளர்பிறை சதுர்தசி திதி. அதிகாலை 2:35 மணி வரை, அதன் பின் பௌர்ணமி திதி. அதிகாலை 2:35 வரை சதுர்தசி திதி. அதற்கு பிறகு பௌர்ணமி திதி. மூல நட்சத்திரம் காலை 6:09 வரை, அதன் பின் பூராட நட்சத்திரம். அதற்கு பிறகு பூராட நட்சத்திரம். சித்த யோகம் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை 10 to 12, ராகு காலம் மதியம் 1 to 3, யமகண்டம் காலை 6 to 7:30, குளிகன் காலை 9 to 10:30, சூலம் தெற்கு. பரிகாரம் எண்ணெய். சந்திராசிரமம். ரிஷபராசிக்கு சந்திராசிரமம். கவனமாக இருங்கள். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். பௌர்ணமி விரதம் இன்று. சத்யநாராயண பூஜை செய்வோம். பௌர்ணமி விரதம் இன்று. நம்ம நிறைந்த ஒரு நாள். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எந்த ஒரு இதுவுமே ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் பௌர்ணமி நிறைந்த நாளில் ஆரம்பிங்க. எனக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள். அமாவாசையும் பௌர்ணமி தான் இருந்தாலும், முன்னோர்கள் வழிபாடு இருந்தாலும், நமக்கு இன்றைக்கு வியாழக்கிழமை. நாம் லக்ஷ்மி குபேர பூஜை செய்வோம். குரு பகவானுக்குரிய நாள். அதனால் இன்றைக்கி அற்புத ஒரு இது குரு பகவானுக்குரிய நாள். நீங்கள் யாரை குருவான்னு நினைக்கிறீங்களோ அவங்கள, ஒருத்தர் சத்யா சாய்பாபா, பெரியவா, அம்பாள், யாரை நினைக்கிறீங்களோ நீங்கள் என்று அவர்களை நினைத்து ஒரு நினைவு கூர்ந்தால் போதுமானது. சிவபெருமான் கோயிலுக்கு போய் தர்ஷனான்மூர்த்தியாக இருப்பார் அவர். மஞ்சள் கொண்ட கடலை மாலை, அப்படி இல்லைன்னா தரிசனம் மட்டுமாவது நீங்கள் பண்ணுங்கள். நாம் இன்று லக்ஷ்மி குபேர பூஜை ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை செய்வோம். அதுவும் ரொம்ப சிறப்பான, அதுவும் பௌர்ணமி நாளே வருகின்ற பொழுது லக்ஷ்மி குபேர பூஜை, சத்யநாராயண பூஜை, குரு பகவானுக்கு உரிய நாள் வியாழக்கிழமை, அத்தனையும் சேர்ந்து வருகின்ற ஒரு அற்புத திருநாள் இன்று. சூரிய உதயம் காலை 6 மணி, அஸ்தமனம் மாலை 6:35, சந்திர உதயம் மாலை 6:27, அஸ்தமனம் அதிகாலை 5:21. ஒரு நாள் என்பது அதிகாலை 12 மணி முதல் இரவு 12:59 வரை. இன்றைய ராசி பலன். மேஷம். அஸ்வினி நட்சத்திரம். வியாபாரம் விருத்தியாகும். பரணி. பெரியோரின் உதவியுடன் உங்கள் வேலைகளை முடிப்பீர்கள். கார்த்திகை. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். ரிஷபம். கார்த்திகை. கவனமாக செயல்பட வேண்டிய நாள். ரோகிணி. செயல்களில் நெருக்கடி ஏற்படும். மிருகசீரிடம். சட்டத்திற்கு புறம்பான செயல்களால் சங்கடம் தோன்றும். மிதுனம். மிருகசீரிடம். மகிழ்ச்சியான நாள். உங்கள் செல்வாக்கு உயரும். திருவாதிரை. உடன் பணிவோரின் ஒத்துழைப்பு கிடைக்கும். புனர்பூசம். வியாபாரத்தில் இருந்த சங்கடங்களை சரி செய்வீர்கள். கடகம். புனர்பூசம். உடல்நிலை சீராகும். பூசம். மனதில் இருந்த குழப்பம் நீங்கும். ஆயில்யம். திட்டமிட்டிருந்த வேலைகள் நடக்கும். சிம்மம். மகம். எடுக்கும் வேலைகளில் லாபம் உண்டாகும். பூரம். பூர்வீக சொத்து குறித்த பிரச்சனையில் முடிவு வரும். உத்திரம். பிள்ளைகளுக்காக மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். கன்னி. உத்திரம். திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். அஸ்தம். அலைச்சல் அதிகரித்தாலும் உழைப்புக்கேற்ற வருவாய் வரும். சித்திரை. எதிர்பார்த்த வரவால் மகிழ்ச்சி உண்டாகும். துலாம். சித்திரை. முன்னேற்றமான நாள். சுவாதி. நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை தீரும். விசாகம். எதிர்பார்ப்புகள் சமாளித்து உங்கள் நினைத்தது நடக்கும். விருச்சிகம். விசாகம். உங்கள் எண்ணம் நிறைவேறும் நாள். அனுசம். வெளியூர் பயணத்தில் சங்கடம் ஏற்படும். கேட்டை. கொடுத்து வைத்த பணம் வரும். தனுசு. உழைப்பால் உயர்வு காண. மூல நட்சத்திரம். உழைப்பால் உயர்வு காண வேண்டிய நாள். போராடம். மனதில் ஏற்பட்ட குழப்பம் நீங்கி நல்லது நடக்கும். உத்திராடம். பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். மகரம். உத்திராடம். நெருக்கடியான நாள். திருவோணம். பண விவகாரத்தில் கவனம் தேவை. அவிட்டம். வாழ்க்கை துணையின் ஆதரவால் உங்கள் வேலையை முடிப்பீர்கள். கும்பம். அவிட்டம். உள்ளம் மகிழும் நாள். சதயம். நண்பர்களுடன் ஏற்பட்ட பிரச்சனை தீரும். பூரட்டாதி. எடுத்த முயற்சி வெற்றியாகும். மீனம். யோகமான நாள். உத்திரட்டாதி. பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். ரேவதி. எதிர்பார்த்த பணம் வரும். பொதுப்பலன். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கு நினைப்பது நடந்தேறும். எதிர்பார்த்த பணம் வரும். துலாம் ராசிக்காரர்களும் முயற்சி வெற்றியாகும். கோயில் வழிபாடு நன்று. அடக்கமானவர்.
இன்றைய ஆன்மீகம். அடக்கமாக வாழ்பவர் இம்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை அடைவர். அமைதியாகும். அன்னை, தந்தை, ஆசான் மூவரும் போற்றப்பட வேண்டியவர்கள். தன்னை கொண்டு தன்னை வெல்பவனே பேரின்பம் அடைவான். இது சாய்பாபா சொல்லியிருக்கிறார். எல்லா நதிகளும் கடலுக்கு செல்லுகின்றன, ஆனால் கடல் நிரம்புவதில்லை. பழகும் நபர்களில் திருப்தி இல்லை என்றால் அவரிடம் இருந்து விலகி நில்லுங்கள். யோசித்து மிதமான வார்த்தைகளை பேசுங்கள். ரொம்ப பேசிக்கிட்டே இருக்க வேணாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி இன்றைக்கு தான் பௌர்ணமி திதி. நம்ம 2:35 அதிகாலை 3:11 வரைக்கும் பௌர்ணமி திதி தான் இன்று முழுவதும் இன்றைக்கு. அதனால் நீங்கள் லக்ஷ்மி நாராயண பூஜை செய்யலைனாலும் இல்லைன்னா கலந்துக்கோங்க, அது போதும். சுந்தரகாண்டம். ஸ்ரீமத் ராமாயணம் சுந்தரகாண்டம். இதை தினமும் படிப்பவர்களுக்கு கஷ்டம் சடுதியில் மறையும், வெற்றிகள் விரைவில் ஓடிவரும். சுந்தரகாண்டம் என்னும் பெயர் சொல்லுவார் சுகம் தரும் சொர்க்கம் என்றே கருத்தில் கொள்வார். கண்டேன் சீதையை என்று கோகுந்தனிடம் சொன்ன கருணைமிகு ராமபக்தன் ஆஞ்சநேயன் பெருமை இது. அஞ்சனை தனையன் அலைகடல் தாண்டவே ஆயத்தமாகி நின்றார். ராமபானம் போலவே ராட்சசர் மனை நோக்கி ராஜ கம்பீரத்தோடு ராமதூதனும் விரைந்தே சென்றார். அங்கதனும் ஜாம்பவானும் அனைத்து வானவர்கள் அன்புடையும் விடை கொடுத்து அனுப்பினனே. வானவர்கள் தானவர்கள் வருணாதி தேவர்கள் வழியெல்லாம் கூடி நின்று பூமாறி பொழிந்தனரே. மைனாக பருவதம் மாருதியை உபசரிக்க மாருதியை மைனாகத்தை திருப்தி செய்து சிரசிசியை வெற்றி கொண்டு சிம்ஹதியை வதம் செய்து சந்தோஷமாய் சமுத்திரத்தை தாண்டிய இலங்கை சென்றார். இடுக்காக தேசிய இலங்கையின் தேவதையை இடுக்கையால் தண்டித்தவன் இதயத்தை கவர்கின்றான். அழகான இலங்கையில் அன்னை ஜானகியை அங்குமிங்கும் தேடி அசோகவனத்திலே கண்டார். சிம்ம சுபா மரத்தடியில் ஸ்ரீராமனை தியானம் செய்தபடி சீதாபிராட்டியை கண்டு மனம் வருந்தினார். ராவணன் வெகுண்டிட ராட்சசியர் கலங்கிட வைதேகி அரண்டிட வந்தான் துயர் துடைக்க. கணாயாளியை கொடுத்த ஜெயராமன் சரிதம் சொல்லி சூடாமணியை பெற்ற சுந்தர ஆஞ்சநேயர் அன்னையின் கண்ணீர் கண்டு அரக்கர் மேல் கோபம் கொண்டு அசோகவனம் அழித்து அங்கிருந்தவரை ஒழித்தான். பிரம்மாஸ்திரத்தினால் பிணைந்திட்ட ஆஞ்சநேயர் பட்டாபிராமன் தன் பெருமையை எடுத்துரைக்க வெகுண்ட இலங்கை வேந்தன் வையங்கள் நீத்தா வாழுக என் தீ வாழுக்கென்றான். வைத்த நெருப்பினால் வெந்ததே இலங்கை நகர். அரக்கனின் அகந்தையை அழித்திட்டு அனுமானும் அன்னை ஜானகியிடம் அனுமதி பெற்று கொண்டான். ஆகாய மார்க்கத்திலே ஆஞ்சநேயன் தாவி வந்தார். அன்னையை கண்டுவிட்டு ஆனந்தத்தில் மெய் மறந்தார். ஆறாத சோகத்திலே ஆழ்ந்திருந்த ராமனிடம் கைகூப்பி கண்டேன் சீதையே என்றார். வைதேகி வாய்மொழியை அடையாளமாய் சொல்லிச் செல்வன் ராமபிரான் சூடாமணியை அழைத்தார். மனம் கனிந்து மாருதியை மார்போடு அணைத்த ராமர் மைதிலியை சிறைமீட்க மறுகணம் சித்தமானார். ஆழ்கடலிலே அற்புதமாய் அணைகட்டி படைகள் சூழ அனுமனும் லக்குவனும் உடன் வர புறப்பட்டார். அழித்திட்டான் ராவணனை, ஒழித்திட்டான் அதர்மத்தை. அன்னை சீதாதேவியை சிறைமீட்டு அடைந்திட்டான். அயோத்தி சென்று ராமர் அகிலம் புகழ் ஆட்சி செய்தார். அவனை சரணடைந்தோருக்கு அவனருள் என்றும் உண்டு. எங்கெங்கும் ரகுநாத கீர்த்தனமும் அங்கெல்லாம் கரம் குவித்து மனமுருகி நீ சொரிந்த ஆனந்தத்திலே மூழ்கி கேட்கும் பரிபூரண பக்தனே ஸ்ரீ ஆஞ்சநேயா, உன்னை பணிகின்றோம், பன்முறை உன்னை பணிகின்றோம் என்று இந்த அற்புத திருநாளில் இந்த சுந்தரகாண்டத்தை நாம் பாராயணம் செய்வது மிக மிக நல்லது. நாம் இன்று நாம் நலம் தரும் நாராயணன் கோவிந்தன் நலம் தரும் மந்திரம் நாராயணன் மந்திரம். கோவிந்தா கோவிந்தா திருவேங்கடமுடையானே பெருமாளே நாராயணா உன் பாதம் பணிகின்றோம். தளம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சிலே வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர்கள் என்பருக்கு கணம் தரும் பூங்குழலா அபிராமி கடைக்கண்களுக்கு. நம்ம லவன் குசன்னு ஒரு படம் இருக்குது, பழசு. அவ்வளவு அருமையாக இருக்கும். வால்மீகி ராமாயணம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால் லவன் குசன் படம் பாருங்கள், அவ்வளவு அருமையாக இருக்கும். அவரை சீத்தையை கொண்டு போய் காட்டில் விட்டு வால்மீகி ஏன் இன்னும் ஒரு ராமாயணம் அதிகமாக வருதுன்னு இருக்கும்போது நல்லபடியாக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கின்ற பொழுது கேட்க கேட்க ரொம்ப திகட்டாத இந்த தெல்லமுது ராமாயணம் இனிக்கிறதே, இன்னும் இருக்கிறதான்னு கேட்கும் பொழுது தான் வால்மீகிக்கு பகீர் என்கின்ற ஐயோ இன்னும் இருக்கிறதா என்கின்ற பொழுது அவரது பொறியிலே தட்டுகிறது. தனது ஞானதிஷ்டியால் உணர்கிறார். ராமாயணம் மீண்டு வருகிறது. அப்பொழுது தான் சீதையை கொண்டு காட்டிலே விடுகிறார்கள். அப்பொழுது
சீதை வந்து சீதையை அழைத்து தனது ஆசிரமத்திலே வைத்து அவரை பேணி காக்கின்றார். நிறைமாத கர்ப்பிணியான சீதையை லவன்குசன் என்கின்ற இரு மகன்கள் பிறந்து அவர்களை அயோத்தி ராமபிரானின் இராமாயணத்தை கற்கச் செய்து உலகம் முழுவதும் உய்வரச் செய்வர் வால்மீகி ராமாயணம். வால்மீகி மகான் வால்மீகி. அப்போ தான் அயோத்திக்கு போகிறாங்க லவனும் குசனும். அது அப்படியே ஒரு அழகாக இருக்கும். போகும் பொழுது அங்கே ராமரை அவங்க கண்டு இது பண்ணி தனது ராமகானத்தை சொல்கிறாங்க. ஆனால் லவனுக்கும் குசனுக்கும் தன்னுடைய தாயார் தான் சீதை என்று அவர்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புத காவியம் லவன் குசன்ற படத்தை பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அப்புறம் அவர் வந்து தன்னோட இதில் வந்து அந்த இவருடைய குதிரையை வந்து யாகம் செய்கிறதுக்காக அந்த குதிரையை அஸ்வமேத யாகம் செய்கிற அதை கட்டுறாங்க. அதை மீட்க வந்து பசங்க 2 பேரும் கட்டுறாங்க ராமபிரானோட. அப்போ தான் அவர் வந்து சண்டையிட்டு சீதை இங்கே இருக்கிறது தெரிந்து அப்போ ராமபிரான் இது ஆஞ்சநேயர் கண்டுபிடிச்சி அப்புறம் தன்னுடைய லவன்குசனுக்கு தெரியவே தெரியாது. தன் தந்தையும் தாயும் ராமர் சீதா என்று இறுதியில் உணர்ந்து அவர்களிடம் பூமாதேவி அவர் கண்டுகொண்டு சீதா என்கின்ற பொழுது சீதாவின் தாயார் பூமாதேவி தன்னை சீதாதேவியை அணைத்துக் கொள்கிறார். அதோடு அவர்களுடைய அந்த அவதாரம் முடிகின்றது. ராமர் சீத்தை அவதாரம் முடிகிறது. 10 அவதாரங்களில் ராமர் சீத்தர் அவதாரமும் அது. அப்போ ரொம்ப கலங்கி நிற்கும் பொழுது தான் வால்மீகி இந்த எல்லாம் அறிந்தவர் நீங்கள், இந்த அவதாரம் இதோடு முடிகிறது. கற்புக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தி என்கின்ற ஒரு இதையே ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் என்கின்ற ஒரு இதை கொடுத்தது ராமாயணம். அதனால் அந்த இதை வந்து அவர் இது பண்ணுறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லேட் ஆகிடுச்சி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நான் வேறெல்லாம் சொல்லணுன்னு வந்தேன், இருந்தாலும் லேட் ஆகிடுச்சி, அதனால் சொல்ல முடியல. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். புதிய பொலிவுடன் இனி என்எஸ் விலாக்ஸில் ஒரு நல்ல இதை நான் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Okay.